ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் மூணாறுலேருந்து திருப்பி சென்னை போயிட்டுருக்கும்போது சேலத்தில் ஒரு சூப்பரான ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்டோம். நம்ம வீடு விருந்துன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சேலம் ஹோட்டல் ரிஜென்சிக்கு பின்னாடி இருக்குது. கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா வரும். ஸோ பார்க்குறதுக்கு ஒன்றும் பயங்கர ஹைஃபையாக இருக்காது. சிம்பிளான ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ரொம்ப சந்துக்குள்ளே தான் உள்ளே போகணும். மெயின் ரோட்டை கிடையாது, கொஞ்சம் இன்டீரியரில் உள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு மேப் பார்த்துட்டு அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆனபோது நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒரு வேளை தப்பான அட்ரஸ் பண்ணிட்டோமோ, ஏன்னா ஒரு ஹோட்டலுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, ஒரு அட்மாஸ்ஃபியர் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு போர்டு மட்டும் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஒரு குட்டி பேம்ப்ளெட் மாதிரி இருந்துச்சு. காஸ்ட் நான் சாப்பிடும் போதெல்லாம் நான் செக் பண்ணவே இல்லை. பட் இந்த பேம்ப்ளெட் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன் நான். ஆக்சுவலாக 300 ருபீஸ் தான் டோட்டல் காஸ்ட்டு. ஸோ அதில் உங்களுக்கு மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், சிக்கன் லெக் பீஸு, தலைக்கறி, கதம்பம், போட்டி, மீன், காடை, முட்டை, ரத்த பொரியல், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாப்பாடு, ரசம், தயிர், வாழைப்பழம், அது இதுன்னு எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஸோ இடையில பயங்கர பசியில் இருந்தேன். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் நான் சரி vlog எடுக்கணுன்னே தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஃபுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒர்த்தா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாங்கிறனால தான் நான் எடுத்தோன்னே நான் வீடியோ பண்ணல. பட் சாப்பிட்ருக்கும் போது தான் தோணுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு ஃபுட்டு. கம்ப்ளீட்டாகவே வீட்டில் செய்கிற ஒரு டேஸ்ட்டு தான். எதுவுமே ஆர்டிஃபிஷியல் மிக்சர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளோ அத்தன்டிக்காக இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே. அவங்க ஃபஸ்ட்டு வச்சது பார்த்திங்கன்னா இந்த ரத்த பொரியல் வச்சாங்க. அது அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்புறம் தலைக்கறி வச்சாங்க, போட்டி, அப்புறம் மட்டன், சிக்கனு, லெக் பீஸு, ஃபிஷ்ஷு எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. சாப்பாடும் வாஸ் அல்டிமேட். அன்லிமிட்டட் தான். நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். பட் இதெல்லாம் மொத்தமாக சாப்பிடும் போதே எனக்கு கம்ப்ளீட்டாக வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அண்ட் ஐ வாஸ் கீப் ஆன் ஹேவிங். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் கம்பேரிங் டு அதர் பிளேசஸ் திஸ் இஸ் ஃபார் பெட்டர்னு சொல்லுவேன். ஸோ பொதுவாக நான் ஃபுட் ரிவ்யூஸ் எல்லாம் ஜாஸ்தி நான் பண்ணதில்லை. நம்மளோட கேட்டகரியும் அது கிடையாது. பட் ஸ்டில் இந்த பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப புதுசாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒர்த் ஷேரிங்காக இருந்துச்சு. அதனால் மட்டும்தான் இந்த vlog நான் எடுத்திருந்தேன். ஸோ சேலம் சைடு நீங்கள் வரீங்க அப்படின்னா கம்பேரிங் டு அதர் பிளேசஸ் இந்த ஹோட்டலும் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இட் இஸ் ஒர்த் ட்ரையிங். So thank you so much.